அனைவருக்கும் வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிருபைகளும் உண்டாவதாக. இதுக்கு முன்னாடி இறுதியாக நான் பண்ணின ஒரு காணொளி, செஞ்ச ஒரு வீடியோ. ஸோ ரொம்ப கோவமாக பேசிட்டேன், ரொம்ப ஆத்திரமாக பேசியிருப்பேன். நான் பேசின விஷயம், நான் எதற்காக பேசினேன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா அது எனக்கு நியாயமாக இருந்தாலுமே கூட, அதாவது எனக்கு என்னை தவறாக பேசினவங்களுக்கு நான் கொடுத்த காணொளி கொடுத்த பதிலாக இருந்தாலும், ஒரு இயேசுவினுடைய மகனாக, ஒரு இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இந்த கோபத்தை இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். எவ்வளவு தான் நம்மளை சீண்டினாலும் அந்த அளவுக்கு கோவப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு சுயமாக எனக்கு எம்எல்ஏயே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. இருந்தாலும் என்னை மாற்றிக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கொள்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னது போல், இந்த வியாதிகளை குறித்து நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. என்கிட்ட சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, எதனால் நமக்கு இப்படி வியாதிகள் வருது, பாவத்தினால் மட்டுமா, இல்லை வேறு எந்த ரீசன்னால் நம்மளுக்கு வியாதி வருது, நோய்கள் வருது, சரீர பலவீனங்கள் எதனால் நமக்கு ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன அடிப்படை காரணம், ஓகே, ஸோ இது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய பார்வையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய மகனோ கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிறகும் தன்னிடத்தில் பாவத்தை உட்கொண்டா, அதாவது பாவம் செய்து கொண்டு இருந்தால், அந்த இடத்துல வியாதிகள், நோய்கள் இல்லை மற்ற எந்த துன்பங்களாக இருந்தாலும் நேரிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம when we commit a sin, நம்ம பாவம் செய்கிறோம். பாவம் செய்யும் பொழுது பாவத்தின் அதிபதி நம்ம மேலே முழு அத்தாரிட்டியை எடுத்துக்கிறோம். ஸோ சாத்தானுக்கு சத்ருவுக்கு நம்ம மேலே முழு அதிகாரத்தை நாமே கொடுக்குறோம். இதனால் பாவம் செய்கிறதுனால. அப்போ யோவான் 8:34 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்கிறாரு. அப்போது நம்ம பாவம் செய்கிறோன்னா ஆவிக்குரிய நிலையில் நமக்கு போராட்டங்கள் ஏற்படத்தான் செய்யும். அது நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவை விட்டு விலகி செல்வதற்கு நிச்சயமாக வழிவகுக்கும். அப்போ நீங்கள் நோய் வியாதிலாம் வரும் பொழுது உங்களால் பைபிள் படிக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை செய்ய முடியாது, பிறருக்கு போய் ஜெபிக்க முடியாது. நீங்கள் காய்ச்சல் தொண்டை வலியில் படுத்திருந்தீங்கனாக்கா, இருமி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வசனம் தியானிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது இல்லையா? ஸோ ஆவிக்குரிய நிலையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பாவம் செஞ்சோன்னா நமக்கு கேடு வரும். அப்போ கேடு அப்படிங்கிறது என்னென்னா, யோவான் 5வது அதிகாரத்தில் 14-15 அவர் சொல்கிறாரு, தேவாலயத்தில் ஒருவனை சொஸ்தமாக்கின பின்பு, ஸோ சொஸ்தமாக்குறாருன்னா அப்போ அவன் வியாதியிலையோ இல்லை நோயிலையோ இருந்திருக்கிறான். ஒருத்தனை சொஸ்தமாக்கிட்டு குணப்படுத்திட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இனி அதிகமான கேடானதொன்று உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ நிறைய இடங்களில் அவர் விடுதலை கொடுத்ததுக்கப்புறம், சொஸ்தப்படுத்தி விடுவிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லுவார். ஏசப்பா சொல்லுவார், இனி பாவம் செய்யாதே அப்படின்னு. அப்போ பாவம் செய்தவன் இல்லை செய்து கொண்டு இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட கேடு வரும். கேடுனா வியாதி வரும். இப்போ அதிகமான கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதுன்னா, அதிக கேடு உனக்கு வராதபடினா அதிகமாக திருப்பி வியாதி வராதபடி, நோய் வராதபடி, உனக்கு எந்த வேதனையும் வராதபடி, எந்த ஒரு துன்பமும் வராதபடி பாவம் செய்யாத அப்படிங்கிறார். பாவம் செய்யாமல் நம்ம இருக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம், முடியாது. ஏன்னா அடுத்த கொஸ்டின் நீங்கள் இதுதான் கேட்பீங்க, அடுத்த கேள்வி பிள்ளைகளுக்கு இது தான் வரும். அப்போ என்னை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நானும் தவறுகள் செய்திருவேன், பாவங்கள் செய்திருவேன். ஒரு உதாரணத்துக்கு
ஒரு ஒரு என்னுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா, இப்போ என்னுடைய வேலை விஷயமா யாரையாவது சந்திக்கணும், இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் உடனே அவங்கள போய் மீட் பண்ணணும், ஒரு மீட்டிங் இருக்குன்னா ஆகிரும். அப்படி ஆன சூழ்நிலையில் வந்து அவங்க எனக்கு உடனே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும் பொழுது எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நான் வந்துட்டுருக்கேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேபில் வந்துட்டுருக்கேன், கேப் எடுத்துட்டேன்னு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் வீட்லேருந்து வெளியாகுவேன், இல்லை அப்படி தான் ஷூ போட்டுட்ருப்பேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாவம், ஒரு பொய் சொல்லிடுறேன் இல்லையா? அப்போ இந்த பொய்னால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, இது ஒன்றும் பெரிய ஒரு குற்றம் இல்லை, குறை இல்லை அப்படின்னா ஆண்டவர் அதை பார்க்க மாட்டார். பாவத்தில் வந்து பெரிய பாவம், சின்ன பாவம், இந்த பாவம் பரவாயில்லை அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் ஒரு அவசரத்தில், ஏன்னா மாம்சத்தில் தானே நானும் இருக்கேன், நான் ஒன்றும் முற்றும் கடந்த பெரிய பரிசுத்தவானோ நீதிமானோ இல்லை, வந்து அப்படியே ஆவியில் வந்து ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் மாதிரிலாம் நான் கிடையாது இல்லையா? ஏதோ என்னால் முடிந்த அளவு முயற்சிக்கிறேன், எல்லாவற்றையும் வெறுத்து சிலுவையை தூக்கி கொண்டு கிறிஸ்துவுக்கு பின்னால் இயேசுக்கு பின்னே போகிற ஒரு சீஷனாக இருக்கணுங்கிறது ஒரு ஆசை. ஆனாலும் உலகத்தில் இருக்கேன், எனக்கும் வந்து குடும்பம் இருக்குது, அப்போ அதுக்காக வேலைக்கு போகணும், உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ பட் என்ன பண்ண முடியும், இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது உழைச்சா தான் நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடுன்னா வேலை செஞ்சு தான் ஆகணும், உலக ரீதியாக சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அப்படி பண்ணும் பொழுது அந்த நேரத்தில் சிந்திக்க மாட்டேன், அவங்கள வந்து அஃபெண்ட் பண்ணிடக்கூடாது, அவங்க மனசு புண்பற்றக்கூடாதுன்னு உடனே சொல்லிடுவேன். நான் கொஞ்ச நேரத்தில் ரீச் பண்ணிடுவேன், ஏதோ வந்துட்டு தான் இருக்கேன், கேபில் வந்துட்டுருக்கேன், டாக்ஸியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அது ஒரு பொய். அப்போ ஆண்டவருடைய பார்வைக்கு அது பொய்னா பொய் தான், பாவம்னா பாவம் தான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஏதாவது ஒரு போராட்டம் ஏற்படும், அதாவது ஒரு வியாதி, நோய், திடீர்னு இருமல், தலைவலி, பயங்கரமாக கழுத்து வலி, ஏதாவது ஒன்று வந்துடும். என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது யோசிப்பேன். அப்போ என் மனைவி தான் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ மனைவி கிட்ட சொல்லி ஜெபிக்க சொல்லும் பொழுது அவங்க கையை வைத்து கட்டளையிடுவாங்க, இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏசப்பா கிட்ட, அப்பா நான் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்திருந்தால் மன்னிங்கன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ ஓகே ஆமாம், ஒரு 2 நாளைக்கு முன்னே வேலைக்கு போகும்பொழுது இவங்கக்கிட்ட பொய் சொன்னோம்ல அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஏசப்பா வந்து உங்களை தண்டிப்பார்னா, ஏசப்பா தண்டிக்கல. அதான் நான் சொன்னது போல், நீங்கள் பாவம் செய்தீங்கன்னா பாவத்தின் அதிபதி உங்களை வந்து தாக்க நேரிடுவான். நம்மளே எக்ஸஸ் கொடுக்குறோம். சத்ரு வந்து ஒரு பாவம், அவன் பாவத்தின் தேவன் அவன். அதனால் அவன் வந்து எப்படா வந்து இயேசு பிள்ளைகளை வந்து விழுங்கலான்னு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் உலாவிக்கிட்டு இருக்கான்னு 1 பேதுருவில் வாசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது இதை காட்டிலும் வந்து சில பேருக்கு வந்து ஜென்ம சுபாவங்கள் இருக்கும். நீங்கள் கோவப்படுவீங்க, மனைவியை தகாத வார்த்தைகளில் திட்டிடுறீங்க, கை நீட்டி அடிச்சிடுறீங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து அவ்வப்போது மது அருந்துகிற பழக்க வழக்கம் இருக்குது, புகைப்பிடிக்கிற பழக்க வழக்கம் இருக்குது, ஆபாச படம் பார்ப்பது, இப்படி இதெல்லாம் கூட இல்லாட்டி கூட பிறரை பற்றி புறம் பேசுவது, இன்னொருத்தவங்களை பற்றி தவறாக அவதூறு பேசுவது, இதெல்லாமே வந்து பாவ செயல் தான். அப்போது நம்ம வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். அப்போது நம்ம சின்ன சின்ன பாவம் செய்யும் போது அது நம்ம செய்கிறோங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு வரணும். தெரிஞ்சே வந்து நம்ம செய்து கொண்டே இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நம்மளுடைய காலகட்டம் அப்படி தான் இருக்குது. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா நியமித்த அவருடைய சீஷர்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, பவுலைப் போல, பேதுருவைப் போல, யோவானைப் போல நம்மளால் இருக்க முடியவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு எதுவுமே வைத்துக்கொள்ளலை, எல்லாவற்றையும் வெறுத்தாங்க. அவங்க வந்து மாதம் மாதம் ஒரு வருமானம் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்யலை, அவங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை, அவங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு ஆசாபாசங்களும் இல்லை, அவங்க நிறையா வந்து ஒரு நாளைக்கு ஒரு துணிமணி போடுறதுக்கு ட்ரெஸ் வச்சுக்கல. இப்படி எவ்வளவோ ஆசைகளையும் எவ்வளவோ அவங்களுடைய சரீர மாம்ச இம்பார்ட்டன்ஸ், அதாவது அந்த தேவைகளையும் வந்து அவங்க நிராகரித்தாங்க, இயேசுவுக்காக வந்து விட்டுட்டாங்க. அப்படி எல்லாவற்றையும் வெறுத்து
எனக்கு ஏசப்பா தான் வேணும்னு வாழ்கிற ஒரு சீஷனாக நம்ம இருந்தோம்னா நமக்கு சின்ன வியாதி கூட வராது, சின்ன தலைவலி கூட வராது. அதான் நான் சொன்னது போல் பவுல்லாம் வந்து எவ்வளோ பாடுகள் பட்டார். அவர் வந்து ஒரு ஒரு பட்டணம் 2 பட்டணங்கள்லேருந்து வந்து கற்களால் விட்டு அடிக்கிறாங்க. கல்லெறின்னு உண்டும் வந்து அவர் சாகலை. மிலாறுகளால் 3 தடவை அடிபட்டிருக்காரு. 39 கசையடி 5 தடவை வாங்கியிருக்காரு. நம்மளாம் அப்படிலாம் வந்து கஷ்டம் இல்லையா? போட்டுக்க துணிமணி கூட இல்லாமல் நிர்வாணத்தில் இருந்திருக்காரு. எவ்வளவோ பாடுகள். அப்போ அந்த மாதிரி இருந்திருக்காருன்னா அப்போ அவருக்கு வந்து வருமானம் எதுவும் இல்லை. அப்போ அவ்வப்போதுக்கு அவருக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா சின்ன சின்ன வேலைகளை பார்த்து அந்த தேவைக்கு அவருக்கு ஓகே இந்த நேரத்துக்கு சாப்பாடு வேணும்னா சின்ன சின்ன ஒரு வேலையை போய் செய்து அதில் கிடைக்கிற வருமானத்தை எடுத்து அவர் சாப்பிட்ருக்காரு. ஏன்னா அவர் அப்படி தான் சொல்கிறாரு, எவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் நான் நிச்சயிக்கவில்லை, எனக்காகவும் என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்காகவும் என்ன தேவை உண்டானதோ அதற்காக இந்த கைகளை வேலை பார்த்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவைப்படும் பொழுது சின்ன சின்ன வேலை செஞ்சு சாப்பிட்ருக்காரு. சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருந்தாருன்னு தான் வேதம் சொல்லுது. இப்படி நம்ம எல்லாத்தையும் வெறுத்து இயேசுக்காக பர்ஃபெக்டாக இருந்தோம்னா நம்ம அந்த மாதிரி வியாதி இல்லாமல் 100 வயசு 200 வயசு வரைக்கும் வாழலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது கஷ்டம். ஏன்னா பிசாசு உலகத்தை வந்து இப்போ முழு உலகத்தையும் ஆக்கிரமித்து பாய்சன் ஆக்கிட்டான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாய்சன், நீங்கள் குடிக்கிற தண்ணீரில் பாய்சன், நீங்கள் எந்த உணவு உட்கொண்டாலும் அதில் வந்து உங்களுக்கு நல்ல போஷாக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அப்போது நம்ம வந்து ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழ்கிறதே வந்து பெரிய போராட்டம். அந்த ஒரு சூழ்நிலையில் இயேசு நம்மளை அவர் பிள்ளையாக எடுத்திருக்காருன்னா அப்போ நம்ம அதுலேருந்து தப்பிக்கிற ஒரே வழி என்னென்னா எவ்வளோ இயேசுவை அண்டி கொண்டு வாழ முடியுமோ அவ்வளோக்கும் இயேசப்பாவை நம்ம அண்டி கொண்டு வாழணும். இந்த உலக செயல்கள் உலக காரியங்கள்லாம் வந்து நம்மளை முடங்கி போடுவதற்கு வந்து ஒரு தடையாக இருந்தாலும் அதை தாண்டி வருவதற்கு அவரே நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுக்குறாரு. அதை நான் உங்களுக்கு என்னுடைய அந்த அப்போஸ்தலருக்கு அதாவது பவுலுக்கு வியாதி இல்லைங்கிற அந்த காணொலியில் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வாசனம் கொடுத்து. ஸோ ஆவிக்குரிய நிலையில் பாவம் செய்யாமல் இருந்தோம்னாக்கா நம்ம வியாதியிலிருந்து நோயிலிருந்து எவ்வளவோ வந்து தள்ளி இருக்கலாம். அப்போ என்னை கேட்கலாம், அப்போ அதிகமாக பாவம் செய்கிறவங்க பெரிய வியாதி வரும், இப்போ உங்களை போகிற சின்ன சின்ன பொய் சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி இடுப்பு வலி வருமானா அது மட்டும் இல்லை. நீங்கள் இயேசுவுக்காக போய் அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் வந்து சத்ருவினுடைய ராஜ்யத்தை உடைக்க நீங்கள் நேரிடும் பொழுது, அதாவது யாராவது அந்தகாரத்தின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை போய் நீங்கள் ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லியோ இல்லை அவருடைய கீர்த்தியை நீங்கள் பிரசங்கம் பண்ணியோ அவங்கள மனம் திரும்புதலுக்குள்ளே வழி நடத்துகிறீங்க இல்லையா? நீங்கள் கனிகள் கொடுக்கும் பொழுது ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வராங்கன்னா அந்த நேரத்தில் சத்ரு உங்களை எதிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஆவிக்குரிய நிலை. இதுவும் இருக்குது, போராட்டம் உண்டு. எபேசியர் 6வது அதிகாரத்தில் நமக்கு சொல்கிறது போல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ இந்த போராட்டம் இருக்கும், யுத்தம் பண்ணி தான் ஆகணும். we have to stand in the battle. அப்போ இயேசப்பாவை நல்லா பற்றி கொள்ளணும், வார்த்தையில் நல்லா நிலை நிற்கணும், சத்தியத்தை நல்லா நம்ம வந்து கை கொண்டவர்களாக இருக்கணும். அப்போ தான் பிசாசை நம்ம எதிர்க்க முடியும், சாத்தானை எதிர்க்க முடியும். நம்ம போய் ஒருத்தவங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறோம்னாக்கா நிச்சயமாக சத்ரு நம்மளை எதிர்ப்பான். என் பிடியில் இருந்தவங்கள விடுவிச்சிட்டல, உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்க, அது நார்மல், அது வாஃபே வரத்தான் செய்யும். அப்போஸ்தலர்களே எல்லா பாடுகள் அனுபவித்தாங்க. ஏன் அனுபவித்தாங்க? அவங்களுக்கு வியாதி நோய் இல்லை, ஆனால் எவ்வளோ மற்ற பாடுகள் இருந்தது இல்லையா? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் போய் இப்படி செய்யும் பொழுது அந்த மாதிரி நேரங்கள்லையும் உங்களுக்கு சில சரீர தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு கால்கள் வலிக்கிற மாதிரி இருக்கும், மூட்டு வலி வரும், இடுப்பு வலி வரும். இதனால் மட்டும்தானு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஆவிக்குரிய நிலையில் நம்ம பாவம் செய்தோன்னா இந்த மாதிரி வியாதிகள் நோய்கள் நம்மளை தாக்குவதற்கு, சத்ரு தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏசப்பாவினுடைய ராஜ்யத்துக்காக இயேசுவிற்காக நம்ம போய் அவருடைய நாமத்தின் நிமித்தம் போய் அந்தகாரத்தின் பிடியில் பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை விடுவித்தோன்னா அந்த நேரத்தில் சத்ரு நம்மளை எதிர்த்து தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வியாதியாகவும் இருக்கலாம், வேறு எந்த விதமாகவும் இருக்கலாம். நான் வியாதியை பற்றி மட்டும் பேசலை, ஆனால் நீங்கள் கேட்டதற்கு வியாதி நோயினா இதனாலையும் வரும்னு சொல்கிறேன். இப்போ இந்த 2 விஷயத்த சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அடுத்தது ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது இந்த ஆவிக்குரிய நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பது எதுலன்னு பார்த்தீங்கன்னா மாம்சத்தில். எப்படி இருந்தாலும் இந்த மாம்ச சரீரத்தில் தான் நம்ம போய் அனைத்தையும் செய்கிறோம். ஆனால் ஆவியில் நீங்கள் பலப்படணும்னு சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு. ஆனால் இப்பொழுதுக்கு இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தமான
தேவனுடைய ஆலயம். அப்போது இந்த பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்தை, இந்த சரீரமாகிய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை நம்ம சரியான முறையில் கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய உணவு கட்டுப்பாடு, உங்களுடைய நாவடக்கம், உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள், இதெல்லாமே இருக்குது. நான் இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டதை சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன். நான் வந்து அன்னாடம் மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சி, பீட்ஸா, பர்கர், அப்புறம் இந்த மாதிரி டீப் ஃப்ரைட் பிரியாணி, பரோட்டா, இப்படி இந்த மாதிரி சுவையான சாப்பாடு தான் நிறையா சாப்பிடுவேன். எனக்கு பிடிக்கும். நிறைய கேக்ஸு, குக்கீஸு அப்படின்னு சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம்னு இப்படியே இருந்துட்டு கொஞ்சம் கூட உணவு கட்டுப்பாடு இல்லாமல் அதுக்கப்புறம் நான் உடற்பயிற்சி செய்ய மாட்டேன். விடிய விடிய நான் வந்து டிவி பார்ப்பேன், நிறைய படங்கள் பார்ப்பேன், நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வருவேன். ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு ஆண்டவர் இருக்கார், நான் போய் சுவிசேஷம் சொல்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், அது பத்தாது. ஸோ நீங்கள் நல்லா புரிந்துக்கணும் பிள்ளைகளா. நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையை சரியாக வழி வகுக்கலைன்னா அப்பவும் உங்களுக்கு பிரச்சனைகள் நேரிடும். ஏன்னா நான் சொன்னது போல் இன்றைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம உட்கொள்கிற உணவு எதுலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு 100% ஆர்கானிக்கான ஒரு 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 நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. நல்ல போஷாக்கு அதில் கிடையாது. சத்துள்ள உணவு, சுத்தமான உணவு இப்போ இல்லை. எல்லாம் கலப்படம், எல்லாமே வந்து ரசாயனத்தன்மை உள்ளது தான், கெமிக்கலை கலந்து தான் நம்மளுக்கு காய்கறியிலேருந்து, கோழியிலேருந்து, மீன்லேருந்து எல்லாம் அப்படி தான் வருது. அப்போது அதுலேயும் நீங்கள் தேர்ந்தெடுத்து நான் இதை தான் சாப்பிடுவேன், இதை நான் சாப்பிட மாட்டேன், இவ்வளவு தான் நான் அளவோடு சாப்பிடுவேன், சரியாக நேரத்துக்கு நான் தூங்குவேன், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் நான் தண்ணீர் பருகுவேன், நல்லா ஆண்டவர் கூட ஐக்கியத்தில் இருப்பேன், அவ்வப்போது உபவாசம் பண்ணி என்னுடைய ஆலயத்தை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு நான் வந்து கிளென்ஸ் பண்ணுவேன். இப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு நீங்கள் தான் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து பிறர் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை. இப்போ எனக்கு வந்து ஏன்னா நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே வந்து உடற்பயிற்சியில் வந்து ரொம்ப நாட்டமுள்ள ஒருத்தன். நான் வந்து சிங்கப்பூரில் வந்து ஆணழகர் போட்டியிலலாம் வந்து பங்கு பெற்றிருக்கேன். அதனால் வந்து உடல் கட்டுப்பாடு, உடம்பை வந்து தசைகளை வளர்த்து கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆண்டவரை தெரிவதற்கு முன்பே எனக்கு வந்து அதில் வந்து நாட்டம் இருந்தனால சரியான பழக்க வழக்கங்கள், சரியான வாழ்க்கை முறை எனக்கு இருந்தனால எனக்கு அது இன்னும் வந்து ஏசப்பாவுடைய மகனாக ஆனதுக்கு பிறகு, ஏசப்பா என்னை தெரிந்து கொண்டதுக்கப்புறம், அவர் என்னை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் என் வாழ்க்கை இன்னும் வந்து சுலபமாக இருக்குது எனக்கு. ஸோ என்னை பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் வந்து இரவு உணவு உட்கொண்ட பிறகு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியம் 4-5 மணி வரைக்கும் வந்து சாப்பிடாமல் இருப்பேன். ஏன்னா ஒரு சில நேரங்களில் உணவு அந்த நைட் டைம், ராத்திரி நேரத்தில் வந்து ஏதாவது கொஞ்சம் அதிகமாக வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். டிசர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இனிப்பு தின்பண்டங்கள்லாம் வந்து எனக்கு ஆசை. அப்போ வந்து நம்ம வீட்டில் மனைவி சமைத்த சாப்பாடு இருக்கும், ரைஸு, ஏதாவது குழம்பு, ஆஸ் யூஷுவல் இந்தியன்ஸோட குக்கிங். ஓகே, ஸோ 2-3 டிஷ்ஷஸ் இருக்கும், ரைஸு எல்லாம் இருக்கும், கிரேவி. அது சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பாக ஏதாவது சாப்பிடணுன்னு இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லா மனிதனுக்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து நான் வந்து சாக்லேட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அடிக்ஷன். ஒரு பெரிய கேட்பரி சாக்லேட் பா வந்து தனியாகவே சாப்பிட்டு முடிச்சிடுவேன், அந்த மாதிரி. ஆனால் நான் சொன்னது போல் எனக்கு வந்து இந்த உணவு கட்டுப்பாடு, இந்த உடற்பயிற்சி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா, இரவு அப்படி சாப்பிட்டுட்டேன்னா மறுநாள் வந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங், மதியம் தாண்டி சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். ஏன்னா முதல் இரவு சாப்பிட்ட அந்த முதல் நாள் இரவு சாப்பிட்ட அந்த உணவு வந்து ஜீரணமாகணும், அந்த ஃபேட்ஸ் பேர்ன் ஆகணும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து கோச்சிங் எடுக்க முடியாது, பட் நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து நம்ம சரியாக வழிவகுக்கணும். கண்ட மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனத்துக்கு கூட ஒரு அந்த வசனத்தை வந்து சொல்லும் பொழுது ஏசப்பா சொல்லுவார், நீங்கள் வந்து லௌகீக கவலைகளினாலும் பெருந்தண்டிகளினாலும் அப்படின்னு சொல்லுவார். பெருந்தண்டிகள்னால் என்னென்னா பெரிய பெரிய வயிறு, அதாவது கண்டதை சாப்பிட்டு அப்படியே உலகத்தோட உலகமாக ஐக்கியமாக இருந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு
எக்ஸசைஸே இல்லாமல், உடற்பயிற்சியே இல்லாமல், சரியான வாழ்க்கை முறை இல்லாமல், உணவு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறது. அப்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கனாலும் உங்களுக்கு வியாதிகள், நோய்கள் கட்டாயம் வரும். நீங்கள் எவ்வளவு பைபிள் படித்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு தான் வந்து ஏசப்பையன் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு கண்டதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பார்த்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கு வந்து உடனே ஆக மாட்டார். நம்ம அதிக நேரத்தில் என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கார், ஆண்டவர் செய்வார், இயேசுப்பா செய்வார், கர்த்தர் செய்வார்னு. நம்ம முதல்ல நம்ம செய்வதற்கு முயற்சிக்கணும். நம்ம இதை செய்ய போகிறேங்கிற அந்த ஒரு முயற்சியை நம்ம எடுத்தால் தான் அதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு உறுதுணையாக நிற்பார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்ங்கிறாரு, தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும். நீங்கள் போய் தட்டவே இல்லை, எனக்கு திறந்துடும்னாக்கா அது நடக்காது. அப்போது நான் வந்து ஏசப்பா நீங்கள் கொடுத்த இந்த சரீரத்தை நல்லபடி வைத்துக்கொள்ளணுன்னு நான் உடற்பயிற்சி பண்ணுறேன், சரியாக அளவோடு சாப்பிட்றேன், போஜன பிரியனாக இருக்க மாட்டேன், நான் வந்து மதுபான பிரியனாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு வரணும். என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவும் கிடையாது. மது அருந்துறதோ, புகைப்பிடிக்கிறதோ, எனக்கு நண்பர்களே கிடையாது. அதனால் வெளியில் போகிறதோ, இஷ்டத்துக்கு சாப்பிட்றது அதெல்லாம் இல்லை. நான் வந்து ரைஸ், அதாவது அரிசி ரைஸ், நான் சோறு சாப்பிட்டே வந்து இப்போது மாதங்கள் ஆகுது. அதனால் எத்தனை வயது ஆனாலும் நீங்கள் 40 வயசுக்கு மேலே ஆனால் கூட என்னை போல் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இளமையாகவும் இருக்கலாம், நல்லா உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக ஆரோக்கியத்தோடு வைத்துக்கொள்ளலாம். அதற்கு நீங்கள் உலக ரீதியாக மட்டும் முயற்சிக்காமல் ஆவிக்குரிய நிலையிலையும் முயற்சிக்கணும். அப்போ பாவத்திலிருந்தும் நம்ம விலகி இருக்கணும். அதே சமயம் ஆண்டவர் வசிக்கிற இந்த ஆலயத்தை நம்ம சரீரத்தையும் நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். அவ்வப்போது உபவாசம் பண்ணணும். உபவாசம் எதுக்கு பண்ணணும்னா, ஆண்டவரோடு நம்ம வாசம் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து ஆவியில் இன்னும் பலப்படுறதுக்கு உபவாசம் பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தை வந்து நம்ம ஜெயிப்பதற்கும் உபவாசம் நம்மளுக்கு உதவும். இந்த மாதிரி நான் சொன்னது போல் நீங்கள் சாப்பிட்ட தேவையில்லாத உணவுகள், தேவையில்லாத இந்த அழுக்கு, இதெல்லாம் உங்கள் உடல்லேருந்து கசிந்து வெளியே வரணும்னா நல்ல உபவாசம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உபவாசத்தில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உடல், உங்களுடைய சரீரம் வந்து சுத்தமாகும். இது வந்து விஞ்ஞானம், சயின்ஸ் இதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே பைபிள்லேயே இருக்குது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வந்து தானியல் வந்து இப்போ நீங்கள் வந்து கூகுள் போனீங்கன்னா, இணைய வலைதளம் போனீங்கன்னா நீங்கள் வந்து டேனியல் டயட், பைபிள் டேனியல் டயட்னு போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி உணவை அவர் உட்கொண்டார், எப்படி அவர் வாழ்ந்தார். அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அரண்மனையில் இருக்கிற அந்த போர் சேவகர் கூட வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. அவர் கூட இருக்கிறவங்க வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் என் கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு. அவங்க எல்லாம் வந்து நல்ல தசைகள்லாம் மேற்பட்டு நல்ல கட்டுமஸ்தாக இருந்திருக்காங்க. ஸோ இதனுடைய ரிசர்ச் நீங்கள் போய் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஆண்டவர் கூட நம்ம இருக்கும் பொழுது நல்ல உணவை நீங்கள் உட்கொள்ளணும், உங்கள் சரீரத்தை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளாமல் விடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுறது, வெளியில் போகிறது வர்றது, அதுக்கப்புறம் கண்ட உணவு சாப்பிட்றது, உடற்பயிற்சியே இல்லை, சரியான நேரத்துக்கு தூங்குறது இல்லை, இப்படி எந்த ஒரு சரியான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், ஒரு டிசிப்ளின் இல்லாமல், ரொம்ப அலட்சியமாக ஈரெஸ்பான்சிபிளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியாதி வரத்தான் செய்யும். நான் பைபிள் படிக்கிறேன்னு, ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு ஏசப்பாவுடைய பிள்ளை தான், எனக்கும் நான் சத்தியத்தில் தான் நிற்கிறேன் அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம சரியாக இருக்க முயற்சிக்கணும். அதான் நான் சொல்கிறேன், ஏசப்பா சொல்கிறாரு, therefore be perfect as your heavenly father is perfect. நீங்கள் பூரண சர்க்குணராக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அது கஷ்டம்தான், ஆனால் அதற்காக நம்ம முயற்சியாச்சும் பண்ணணும். முயற்சி எடுக்கும்போது தான் அட்லீஸ்ட் அதை நெருங்கிறதுக்காக நம்ம பல விஷயத்தை விட்டு ஆண்டவர் கூட வந்து இன்னும் ஐக்கியத்தில் இருப்போம். ஸோ சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போனா இயேசுவோட பிள்ளைகளுக்கு வியாதியே வராதா? நான் அப்படி சொல்லவே கிடையாது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி கொள்கிறீங்களோ உங்களுக்கு நிரந்தர வியாதி, ரொம்ப இளம் வயதிலே வந்து திடீர்னு, நான் சொல்கிறது அதான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்குள்ளே இருக்காங்கங்கிறாங்க, கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க, சத்தியம் தெரியும்னு சொல்கிறாங்க, வாரம் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் அப்போ தலைமுறையாக இந்த பாரம்பரிய சபையை சேர்ந்தவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. திடீர்னு 30 வயசில் வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து 4 மாதம் வந்து கெடு கொடுத்துட்றாரு, 5-6 மாதம் மேக்ஸிமம் அந்த பையன் இறந்து போகிறான். திடீர்னு வந்து சுகருங்கிறாங்க, முதல்ல ஒரு மாத்திரை, அப்புறம் வந்து உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ நீங்கள் மாத்திரை அதிகரிக்கணும், அப்புறம் 2 மாத்திரை, அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாத்திரை,
அப்புறம் வந்து இல்லை இப்போ மாத்திரைலாம் கேட்காது, நீங்கள் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கணும், அப்போ அன்னாட வயிற்றில் வந்து ஊசி. இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைக்கு வந்து நேரிடுதுன்னா, ரொம்ப இளம் வயதிலே நேரிடுதுன்னா எப்படி? அப்போ நம்ம சிந்திக்கணும். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முதுமைங்கிறது ஒரு மனிதனுக்கு வரும். இது நம்ம வந்து ஏசப்பா நம்மளை படைத்த விதம். அப்போ இந்த உலகத்தில் நான் சொன்னது போல் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே வந்து சரியில்லை. கண்டிப்பாக 70-80 வயசில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 20-30 வயசில் இருந்த வேகம் இருக்காது. உங்கள் உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைக்காது. உங்களுடைய எலும்பு, உங்கள் தசைகள், நாடி, நரம்பு, உங்கள் ரத்த நாணம் இது எல்லாமே வந்து வேறு மாதிரி செயலிழக்க ஆரம்பிக்கும். இட்ஸ் அ ஃபேக்ட். அது வந்து லைஃப் சைக்கிள். ஏன்னா பிசாசு அப்படியே ஆக்கிட்டான். ஓகே, ஸோ ஒரு ஆர்கானிக்கான உணவே நம்மளுக்கு இல்லை. அதனால தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா காலத்துலலாம் 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அவங்களாம் இருந்தாங்க. 100 வயசு வரைக்கும் 120 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்தது. அதிகமாக விவசாயம் தான் பண்ணுவாங்க. அவங்களே வந்து விதைத்து அதை வந்து விதைத்ததை வந்து விளைய வைத்து அதை தான் அவங்களே பறித்து அவங்களே வேலை செய்து அது உணவை எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி இல்லையே. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து இன்றைக்கி நினச்சா வீட்லேயே உட்காந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து நம்ம தட்டிட்டாக்கா டெலிவரியில் வந்து சாப்பாடு வருது வீட்டுக்கு. எழுந்திருச்சு நடந்து போய் ஒரு உணவை வாங்கிட்டு வர்றதுக்கு கூட இன்றைக்கு வந்து நம்மளால் முடியாத அளவுக்கு பிசாசு உலகத்தை திசை திருப்பி வச்சுருக்கான். தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி, அதில் நல்ல விஷயங்கள் இருக்குதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் 10 விஷயத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கும், 2 நல்ல விஷயம் இருக்கும். மீதி 8 விஷயம் 9 விஷயம் எல்லாமே வந்து தீமையான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பசிக்குதா, ஓகே நம்ம கிராப்பில் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம், டெலிவரியில் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். வீட்டிலே உட்காந்துட்டு தட்டுனா சாப்பாடு வந்துடுது. அப்போது வீட்டிலே உட்காந்துட்டு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து உலகத்தை பிசாசு இப்படி தான் வச்சுருக்கான் பிள்ளைகளை. இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு கால்நடையாக போய் உணவு வாங்கிட்டு வர்றதுக்கு கூட நம்மளுக்கு இப்போ சோம்பேறி. அப்போது இவ்வளவு சோம்பேறித்தனமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு நமக்கு வியாதியே வராது, நோயே வராதுன்னா இல்லை. அதுவும் இப்படி நீங்கள் வாழ்க்கையை இப்போ வாழ ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 70 வயசில் வந்து உங்களுக்கு பலம் இருக்காது. நீங்கள் ரொம்ப பலவீனமாக தான் இருப்பீங்க. அது வந்து இயேசுவினுடைய தவறு கிடையாது. இது முதுமை. இப்போ நீங்கள் என்னை கேட்கலாம், ஸோ 80 வயசில் ஒரு தாத்தாவுக்கோ இல்லை ஒரு 80 வயசு பாட்டிக்கு வந்து கேன்சர் வருதுன்னா இட்ஸ் அக்செப்டபிள். அவங்களுடைய வாலிப நாட்களில் அவங்க எவ்வளவோ ஆண்டவருக்காக வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவோ கனிகள் கொடுத்துருப்பாங்க, அவங்க செய்ய வேண்டிய வேலையை இயேசுக்காக செய்திருப்பாங்க. அந்த பணிகளெல்லாம் முடித்து அவங்க முதுமை காலத்தில் ஓய்வு பெறுற டைம் நெருங்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு வியாதி வந்தால் கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பட் இயேசுவுக்குள்ளே இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு அப்படி சடனாக வியாதி வந்து கூட இறக்க மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை. பட் அப்படியே இருந்தால் கூட அதாச்சும் நம்ம ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா முதுமையின் காரணத்தினால அவங்களுடைய 80-90 வயசில் திடீர்னு இறந்து போகிறாங்க, திடீர்னு கார்டியக் அரெஸ்ட்னா இட்ஸ் அக்செப்டபிள். ஆனால் ஒரு 30-35 வயசு வாலிபன் வந்து திடீர்னு கார்டியக் அரெஸ்ட், திடீர்னு ஆக்சிடென்ட், திடீர்னு டயபெட்டிஸ், திடீர்னு கேன்சர், எய்ட்ஸ், HIV பாசிட்டிவ், இப்படிப்பட்ட வியாதிகள் திடீர்னு வந்து அந்த 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 ஆணோ இல்லை அந்த பெண்ணோ இந்த பிள்ளைகள் திடீர்னு வந்து மரித்து போகிறாங்க, இறந்து போகிறாங்கன்னா அதுதான் நீங்கள் சிந்திக்கணும்னு சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து ரொம்ப சிறு வயசுலேயே வந்து நிரந்தர வியாதியோடய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை தான் நீங்கள் சிந்திக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களை ஓட வைப்பதற்காக தான் உங்களை ஒரு அழைப்பு கொடுத்து ஏசப்பா தேர்ந்தெடுத்திருக்காரு. அவருடைய பிள்ளையாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு வேலை என்ன? அவரை பற்றி உலகமெங்கும் போய் சொல்கிறது, சகல ஜாதிகளையும் சீஷர்கள் ஆக்குறது, ஞானஸ்நானம் கொடுத்து அவர் கட்டளையிட்ட யாவையும் அவங்க கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுறது. இதுதான் நம்ம வேலை. அவருக்காக நம்ம இந்த பணியை செய்யும் பொழுது அவருக்காக வாழ்கிற அவர் பிள்ளையை வந்து வியாதியோடு வந்து பண்ண விடாமல் அவர் படுக்க வைக்க மாட்டார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கிற நீங்கள் கொஞ்சம் அப்போ அதான் சொல்கிறேன், சரீர பலவீனம் இருக்கா, ஏதோ நம்ம அங்கங்கே தவறு செய்கிறோமா, ஆனால் ஏசப்பாவுக்கு நம்ம கூட இருக்காரு. நம்ம வந்து தெரியாமல் செய்த தவறை நம்ம அவ்வப்போது அவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு அதுலேருந்து விடுதலை ஆகி நம்ம ஓடிக்கிட்டே இருக்குமா, இயேசுக்காக நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோமா, கனிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோமா? அதுதான் சரியான ஒரு இயேசுவின் பிள்ளையுடைய வாழ்க்கை. கனி கொடுக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப சிறு வயசுலேயே வந்து நிரந்தர வியாதி இருக்குது, அந்த வியாதிக்காக டேப்லெட்டு, இன்ஜெக்ஷனு, அன்னாடம் ட்ரீட்மெண்ட்டு, அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டல் வீடுன்னு போயிட்டு இருந்தால் அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவன் கூட இயேசு கிறிஸ்து இல்லை, அவன் கனி கொடுக்க முடியல, இயேசுக்காக ஊழியம் பண்ண முடியல. அப்போ நீங்களே சிந்தித்து பாருங்கள்,
அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை எப்படி நம்ம வந்து கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்கிறது? இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ளே இருக்காருன்னு எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? 80 வயசா 90 வயசா இப்படி திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்குதா? நான் சொன்னது போல் அப்போவாவது நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் வாலிபருக்கு வந்து ஒரு நிரந்தர வியாதி இருக்கக்கூடாது. 30 வயசில் எனக்கு வந்து சுகர் இருக்குது, எனக்கு வந்து டிபி இருக்குன்னா 40 வயசில் அது உனக்கு இன்ஜெக்ஷனை கொண்டு போய் விடும். 50 வயசில் வந்து நீ வாழ்கிறதே வந்து 50-50 ஆயிரும். இயேசுக்காக என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வி வரும். ஆகையினால நான் வந்து சில விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் ஆண்டவரை வந்து அண்டி கொண்டு வாழணும். இயேசு கிறிஸ்துவோட நீங்கள் நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும். நீங்கள் வந்து எப்படியாச்சும் அந்த ஜீவகிரீடத்தை நம்ம இலக்கை நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்கள் அடையணும், நம்ம எல்லாரும் பரலோகம் போகணுங்கிற அந்த ஒரு ஆசை மட்டும்தான், அந்த ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் என்னுடைய காணொளிகளை செய்கிறேன். நீங்கள் சிந்திக்கணும். அதனால் நீங்கள் வந்து ஆண்டவர் இன்னும் வந்து அண்டி கொண்டு வாழணுங்கிறதுக்காக தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இயேசு தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை எல்லாருக்கிட்டே சொல்லி நம்ம வாழ்கிறது தான் நம்மளுடைய மெயின் அழைப்பு. நம்ம வாழ்க்கையே அதுதான். நம்மளுக்கு ஒரே தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் தான் உலக ரட்சகர். அவர் அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் அன்றி நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் கிடையாது. இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, கோவப்படுறாங்களோ அடிக்கிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம மெயின் ஃபோக்கஸ். ஆனாலும் இந்த ஃபோக்கஸ்லேருந்து நிறைய பிள்ளைகள் இடறி போயிட்டாங்க. இப்போ அவர் வந்து என்னை பயன்படுத்துகிறாரு, சரி, ஓஹோ இது இப்படியெல்லாம் இருக்குது, இது இந்த மாதிரி தவறான விதத்தில் உபதேசங்கள் போய்கொண்டு இருக்குது, நிறைய பிள்ளைகள் இதை வந்து இப்படி ஏற்றுக்கொண்டுட்டாங்களே. பவுல் அப்போஸ்தலருக்கே வியாதி இருந்தது, நமக்கும் இருக்கோம், நம்ம ஏமாத்திரம் இல்லைப்பா. அப்போஸ்தலர் ஆகிய பவுலுக்கு வந்து வியாதியெல்லாம் கிடையாது. அவருக்கு நோய் வியாதியெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் இந்த தவறான உபதேசம், தவறான கருத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. அந்த அடிப்படையில் தான், அந்த நோக்கத்தில் தான் செய்த அந்த காணொலியை. அதற்கு அவ்வளவு எதிர்ப்புகள். அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு சிலர் எனக்கு பேசின ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் நான் இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண அந்த இறுதியாக நான் பண்ண வீடியோ. ஆனால் அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சது ரொம்ப கோபமாக பேசியிருக்கேன், கொஞ்சம் ஆதங்கப்பட்டுட்டேன். படக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. இயேசுப்பாவுடைய பிள்ளைன்னா இயேசு போல் மன்னிக்கணும், இயேசு போல் நேசிக்கணும். பட் நான் சொன்னது போல் ஒரு சில இடங்களில் ஆண்டவரே கோவப்பட்டிருக்கார் இல்லையா, பவுலே கோவப்பட்டிருக்கார் இல்லையா. ஆமாம், அதனால் வந்து நான் வந்து என்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை. ஐ டு நாட் வாண்ட் டு ஜஸ்டிஃபை மை செல்ஃப். பட் இதை மாற்றிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் சொன்னது போல் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சரியான வாழ்க்கை முறையை கடைப்பிடித்து கொள்ளுங்கள். நல்ல உணவு கட்டுப்பாடு இருக்கணும், உணவு பழக்க வழக்கம் இருக்கணும், நல்ல நேரத்துக்கு தூங்கணும், தண்ணீர் பருகணும், சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை நீங்கள் பண்ணணும். தவறான நேரத்தில் தவறான விஷயத்தை பண்ணக்கூடாது. விடிய உட்காந்து கம்ப்யூட்டரில் வந்து வேலை பார்க்குறது, ராத்திரி நேரத்தில் தூங்குறதுக்கு பதிலாக வந்து நைட்டில் வந்து உட்காந்து நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன்னு உங்கள் உடம்பை வருத்திக்காதீங்க, உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஸோ நான் சொன்னதை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிங்க. அது எல்லாத்துக்கும் மேலே நல்ல உபவாசம் இருங்க. உபவாசம்னு நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய மொபைல் ஃபோனோ இல்லை உங்களுடைய எந்த டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் ஒரு ஓரத்தில் வைத்துட்டு நீங்கள் வந்து டோட்டலி ஆண்டவருடைய பாதத்தில் மட்டும்தான் உட்காரணும். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, வெளியிலேயே போகக்கூடாது. இன்றைக்கி எல்லோரும் செய்கிறது போல் இல்லை உபவாசங்கிறது. சும்மா நம்ம வந்து பட்டினியாக இருந்துட்டு வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டு ஃபோன்லாம் பேசிட்டு அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எனக்கு சந்தோஷம். அதுக்குன்னு இதுக்கும் வந்து என்கிட்ட வந்து என்னை திட்டி தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி என்னை கோவப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உபவாசம்ங்கிறது வந்து நம்ம பண்ணுறோன்னா, நம்ம உடம்பை வந்து வருத்தி நம்ம பண்ணுறோன்னா அது ஒரு நோக்கம் இருக்கணும். இப்போ என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, நான் சொன்னது போல் எனக்கு இந்த இனிப்பு தின்பண்டங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அது தப்பான பழக்கம். அப்போ அதை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் என்னுடைய முதல் உணவே வந்து என்னுடைய முதல் நாள் உணவே நான் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா மதியம் தான். 3 மணி 4 மணிக்கு மேலே தான். அப்போது அதுக்கு முன்னாடி வந்து ராத்திரி சாப்பிட்டது தான் என்னுடைய கடைசி சாப்பாடு. அதுலேருந்து அடுத்த நாள் மதியம் வரைக்கும் நான் இப்படி தான் ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பேன். ஓகே, ஸோ அதை தவிர்த்து ஆண்டவருக்குன்னு நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணும் பொழுது என்னுடைய அறை இருக்குது. அந்த அறையில் மட்டும் நானும் ஏசப்பாவும் மட்டும்தான், வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. என்னுடைய ஃபோன் எல்லாத்தையுமே வந்து சைலண்டில் வச்சு தூக்கி அந்த அறையை விட்டு வெளியே தான் வச்சுருவேன்.
எதுவுமே வைத்துக்கொள்ள மாட்டேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், வெளியில் போக மாட்டேன், எதுவும் இருக்காது. அது எத்தனை மணி நேரமானாலும் ஏசப்பாவுடைய பாதத்தில் மட்டும் உட்கார்ந்துருப்பேன். அது முடிந்ததுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் ஓகே இன்றைக்கி 5 மணி நேரமாக சரி, அடுத்தது ஒரு 7 மணி நேரம் நம்ம உபவாசிக்க முயற்சிக்கலாம் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவளுக்கு எவ்வளோ உங்கள் உடம்புக்கும் நல்லது, அதே மாதிரி உங்கள் ஆத்மாவுக்கும் அது நல்லது. உங்களுடைய அபிஷேகம் பெருகும், உங்களுடைய ஆவியின் பெலன் பெருகும், உங்களுடைய ஆவியின் வளர்ச்சி அதிகரிக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு நல்ல நல்ல வரங்கள் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கேட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஆவிக்குரிய நிலையில் நான் சொன்னது போல் வீட்டில் கோவப்படுறது, கணவன் மனைவி சண்டை போடுறது, பிள்ளைகளை தகாத வார்த்தையில் திட்டுறது, தப்பான பாவ செயல்களில் ஈடுபடுறது, சின்ன சின்ன பொய் சொல்கிறது, குட்டி குட்டியாக அவதூறு பேசுகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அவாய்ட் பண்ண பாருங்கள். சின்ன சின்ன தாக்கங்கள் கூட உங்களுக்கு நேரிடாமல் இருக்கும், சின்ன சின்ன வியாதி கூட உங்களுக்கு வராமல் இருக்கும். இது என்னுடைய அனுபவம், நான் வாழ்கிற வாழ்க்கையில் சொல்கிறேன். அது வந்து இல்லை இது தவறு அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. மனுஷனா எல்லாருக்கும் நோய் வரதான் செய்யும், சீக்கு வரதான் செய்யும்னா அது உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய விசுவாசம் அப்படி தான், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் மாற்றத்துக்கு முயற்சிக்க முடியாது. ஓகே, அது உங்களுடைய கருத்து இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்குது. நீங்கள் அப்படி தான் இது நான் இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்கனாக்கா ஓகே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆமாம். ஸோ இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஆண்டவரோடு நம்ம அண்டி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில் வந்து அவர் வியாதியிலிருந்து விடுவிக்க வந்தவர். அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட நம்ம இருக்கோம், நாடு ஐக்கியத்தில் இருக்கோம்னா இயேசு கிறிஸ்துவோடு நம்ம வாழ்கிறோம், அவருக்காக கனி கொடுக்குறோம், அவருக்காக நம்ம நாடுகளை தாண்டி போகிறோம், வீதி வீதியாக போய் ஊழியம் பண்ணுறோன்னா ஏசப்பா வந்து நம்மளை வந்து வியாதியில் படுக்க வைக்க விட மாட்டார். ஏன்னா அவர் அதுலேருந்து விடுவிக்க வந்த வல்லவர். அவர் வந்து வேதனையிலிருந்து வலியிருந்தோ நம்மளை விடுவிக்கிறதுக்காக வந்தவர். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ புரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஒரு மனிதனுக்கு வியாதி நோய் எதனால் நேரிடுதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால தான். உங்கள் பாவம், சுயமாக நீங்கள் செய்கிற பாவத்தினால தான் நம்பர் 1. இதுக்கு தாண்டி உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய ஜென்ம பாவம், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் செய்த பாவம். இது யூஸ்வலி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே சரியாக பிழைப்படுத்ததுக்கப்புறம் அதெல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் சுய பாவங்கள்னால தான் நம்மளுக்கு வியாதிகள் நோய்கள் வரும். நான் சொன்னது போல் கேடானது நமக்கு நேரிடும். அதனால் ஏசப்பா நம்மளை விடுவிச்சார்னா திருப்பி நம்ம பாவம் செய்யாமல் இருக்க முயற்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை முறை, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கேன், எனக்கு இயேசு இருக்காருன்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் சரியான வாழ்க்கை முறையை நாடலை, ஒழுங்காக நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மெயின்டைன் பண்ணல, நீங்கள் உங்களை வந்து சரியாக நீங்கள் வந்து பாதுகாத்து கொள்ளலைன்னா உங்களுக்கு வியாதிகள் வரதான் செய்யும். ஸோ உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுங்க, உணவு கட்டுப்பாடு வந்து கொண்டு வாங்க, நல்ல உபவாசம் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொன்னது போல தான். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், ஏதாவது புரியலைன்னா திருப்பி போட்டு பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதனால தான் வந்து மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் வருவதற்கான காரணம். இதை நீங்கள் மாற்றிக்கொண்டீங்கன்னா நீங்களும் வந்து இயேசுக்கு வல்லமையாக செயல்படலாம், ஊழியம் பண்ணலாம். இது வந்து முதியோருக்கு வந்து நான் சொல்லலை. ஒரு 80-90 வயசு தாத்தா வந்து உங்களுக்கு வியாதிலாம் வரக்கூடாது, நீங்கள் வந்து அதுக்குன்னு உங்களுக்கு மூட்டு வலிலாம் வரக்கூடாது, நீங்கள் ஓடி போய் இயேசுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஓகே. ஸோ நான் பேசுகிறது எல்லாமே வந்து வாலிப தம்பி தங்கச்சிகள், மகன்கள், மகள்கள், பிள்ளைகள் உங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன். ஓகே. 20 வயசு 30 வயசு 40 வயசுலலாம் வந்து உங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு பெர்மனன்ட் இல்னஸ், அதாவது ஒரு நிரந்தர வியாதி உங்களுக்கு இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் தான் அதை பரிசோதித்து பார்த்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட வந்து அண்டிக்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் வெளியில் வரணும். சரியா? ஸோ ஆமாம், உங்களுக்கு வேறு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாருக்கும் தெரியும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆமாம், திட்டி சண்டை போடாதீங்க, கொஞ்சம் நல்ல மாதிரி வந்து கேளுங்க. ஏதாவது தெரியலன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அடுத்த ஒரு காணொளி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெடி ஆகிட்டோன்னே ரிலீஸ் பண்ணிடுவேன். என்னென்னா இன்றைக்கு வந்து உலகத்தில் வந்து இயேசு அறியாதவங்க, தேவனை தெரியாதவங்களாம் நல்லா இருக்காங்க. நான் அவர் வந்து இவ்வளோ நம்பினேனே, நான் இயேசுவை இவ்வளவு வந்து பின்பற்றினேனே, ஆனால் எனக்கு ஏன் இந்த நிலைமை, என் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த நிலைமை, என் குடும்பத்தில் ஏன் இந்த நிலைமை, எனக்கு மட்டும் ஏன் இயேசு மனமிறங்கலை, அப்போ இயேசு ஒரு தெய்வமா? இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன்.
அந்த காணொலியை பாருங்கள். ஸோ அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையில் கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.